சூரியநாதம் கூறுவது இந்த பல்பின் அலங்கார வெளிச்சத்தில் காணும் ஒளி சூரிய ஒளி. அதுபோல சூரியநாதம் என்பது சூரிய ஒளி. அந்த ஒளியை உடலுக்குள் ஏற்றுவது பக்திநாதம். சூரியநாதம் கூறுவது உலகம் கூறும் எழுத்து செயல். அவரவர் மொழி வாழ்விற்கு அறிவு பகர்வது. அந்தந்த நாட்டில் அச்சடி காலம் முதல் இன்று எழுத தெரியாதவர்கள் இருந்தும் 2000ற்கு பிற்பாடு உள்ளவர்கள் எழுத படிக்க தெரியும். அவை வெளிச்செயல், அர்த்தம், அறிவு வாழ்விற்கு உரியது. அந்த மொழி தத்துவத்தை அச்சடி காலம் முன்பு உள்ள எழுத்துக்கள் உடலை உடலுக்குள் நடப்பதை விளக்கும் விளக்கொளி எழுத்துக்கள். அஷ்டாங்க வழியோக எழுத்துக்களில் கூறுவது தேவபாஷை எழுத்துக்கள். தமிழ்நாட்டில் 49,000 ஓலைச்சுவடிகள் கூறுவது இன்று அதன் வழியை ஏவரும் மறந்து விட்டார்கள். காரணம், அந்த படிப்பு வாழ்க்கைக்கு முன்னேற்றம் தராது என்று. பாரத தத்துவ சுவடிகள் அது உடல் செயல் எழுத்து அஷ்டாங்க யோகத்திற்கு உள்ளது. அது உடல் கூற்று பாதையில் அனுபவம். சிவவாக்கியர் கூறியது நெட்டெழுத்து வட்டம் ஒன்றதன் பிரான் குற்றெழுத்தில் உற்றதொன்று கொம்பு கால் குறித்திடில் நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்றில் நேர்படான் நம் ஈசனே. இதில் அந்த 3 வரைக்கும் இதற்கு முன்னால் கூறியது. இதில் கூறாத்தது நெட்டெழுத்தின் வட்டம் ஒன்றில் நேர்படான் நம் ஈசனே என்பதுக்கு முந்தின வரி குற்றெழுத்தில் உற்றதென்று கொம்பு கால் குறித்திடில். அந்த ஒரு வரி அர்த்தம். இங்கு நேர்படான் நம் ஈசனே. நம் ஈசனே உலகத்தாரை கூறவில்லை. அவர் உடலில் ஈசனை கூறுவது அவர்கள் நேடிவந்த செயலில். நம் ஈசனே என்றால் அவருடைய உடல் உறவினரை கூறுவது. நெட்டெழுத்து தமிழில் ஈ எழுத்துக்களின் நீளம் எழுத்து என்று கூறியது அளந்தால் தெரியும். அதற்கு அர்த்தம் இதற்கு முன்னால் கூறியதில் இங்கு கூறுவது குற்றெழுத்தில் உற்றதென்று கொம்பு கால் குறித்திடில். அவர் குறிப்பில் 10 வார்த்தைகளில் எழுத்தும் நீ, எழுத்தின் வடிவம் நீ, இசைந்த பண்ணெழுத்தும் நீ என்பதில் பண்ணெழுத்து ஈ எழுத்து இசைந்து வரும் ஒவ்வொரு எழுத்தின் நெடில் வட்டம் வளைவு எழுதுபவை வளைத்து புள்ளியாக வருவது அனைத்திலும் இந்த எழுத்தின் செயலை பண்ணெழுத்து என்று கூறுவது. ஒவ்வொரு எழுத்திற்கு இசைந்து வரும் ஒலி அதை வரைந்த எழுத்தை கூறுவது. அப்படி ஈ எழுத்து தமிழ் எழுத்துக்களில் சின்ன எழுத்து. ஒரு மொழியிலும் கூறாத்த தமிழ் கூறுவது எனக்கு பெருமை கிடையாது. ஆனால் இதை தேவபாஷையாக்கி எழுதியவர்க்கு பெருமை. அதை சிந்தித்து கூறுவதில் கேட்கும் உங்களுக்கு புதுமை. ஈ எழுத்து இசைந்த பண் எழுத்து ஆவது. ஈ எழுத்தில் 2 புள்ளி. அது உங்களுடைய 2 கண்கள், முன் கொம்பு, மூக்கு, அதன் நீளவரை. மூக்கு மேல் நமக்கு இருப்பது நெற்றி. அதை அங்கு சூண்டுகிறது. 2 கால், ஒன்று பின்கால், அது பின்கழுத்து. முன்கால் நமக்கு சங்கு, சுவாசம் இழுத்து உள்ளில் இறக்குவது. இப்படி அந்த எழுத்தை அவர்கள் கூறுவது உடலுக்குள் நடக்கும் செயலை பக்தி யோகம் ஆக்கி எடுப்பது. அதுதான் ஒவ்வொரு கிரந்தங்களிலும் எழுத்துக்கள்
51 எழுத்துக்கள். அதில் 4 எழுத்து, 6 எழுத்து, 10 எழுத்து, 12 எழுத்து, 16 எழுத்து, 3 எழுத்து. இப்படி வருவதில் இதன் செயல் தெரியாமல் அங்கு அர்த்தங்கள் ஏதேதோ கூறி வருகிறோம். ஆனால் இப்படி பார்க்கும்போது எப்படி நினைப்பீர்கள்? இங்கு கூறும் ஒவ்வொரு எழுத்தையும் அது தமிழ் எழுத்தாக இருப்பது 2 தரம். ஒன்று வாழ்க்கை தமிழ், அது நாம் அறிவிற்கு. ஒன்று பக்திக்கு, அது இங்கு ஓலை எழுத்துக்கள். அப்படி இருப்பதில் நெற்றியை குறித்த 2 கால் பின்கழுத்து, முன்கால் சுவாசம் இழுப்பது, அது தொண்டை குழி தேவ பாஷையாய் ஆக்கினால் புரியும் உங்களுக்கும். ஈ எழுத்து வருவதில் மேல் வட்டத்தை கூறியது, அதில் நெஞ்சை கூறியது. ஈ எழுத்து செயல். ஈ சுவாசம் இழுப்பதில் நெற்றிக்கு, சங்குக்கு, மார்பு, நாபி, அன்னக்குடல், மலதுவாரம் சென்று வருவதன் குணபலத்தை இப்படி கூறுவதில் இந்த எழுத்து எனக்கென்று பெருமிதம் கிடையாது, உங்களுக்கு என்று பெருமிதம் கிடையாது. சிந்திப்பவர்களுக்கு இது பெருமிதமாவது உடல் கூற்று என்பது. இப்படி எழுத்து செயல்களை கோடிகள் கொடுத்தாலும் இப்படி கூற முடியுமா? உங்களுக்கு கேட்க முடியுமா? சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அறிவு புனிதமானது. அகமகிழ்ந்து சிந்தனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இதில் அந்நிய நிலநிலை தீண்டும் பேச்சோ மதத்தை தீண்டுவது இங்கே கூறுகிறதா? இல்லை. ஆனால் அங்கே இதன் வசனம் இருக்கிறது. அது அங்கே கூறுவது அதன் வசனத்தின் அர்த்தத்தை பக்தியாய் கூறினால் நடக்குமா? வேட்டையாடும் மிருகம் அதன் பசிப்போக்கு. இங்கு மதம் கூறுவதும் வசனம் பார்த்து கூறுபவை அனைத்தும் மனித நேயத்தை மாற்றி மறைப்பது. அவர்கள் மதம்தான் பெரிது. கேவலம் இதை திருப்பி கேட்டால் என்ன சொல்வார்கள்? இப்படி எழுத்தொலியில் அங்கே இருப்பது என்று நான் கூறுவதில் இப்படி இந்த எழுத்துக்கள் அனைவரும் இங்கு கூறுவது கேட்டால் உங்களுக்கும் புரியும். நாடகம் ஆடும் மதம் எந்த மதம்? அந்நிய நிலனை தீண்டுவது எந்த மதம்? அது மனிதர்களால் கூறுவது எழுதி வைத்ததில் இல்லை.